நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. தென்காசி மாவட்டம் வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு சுரண்டையில் சிலம்பம் சுற்றி மாணவ மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்களுடன் முதல்வரும் சிலம்பம் சுற்றி உற்சாகப்படுத்தினர். தென்காசியில் நடந்த அரசு விழாவில் பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். கலெக்டர் கமல் கிஷோர் உடன் உள்ளார். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் 1 லட்சமாவது பயனாளியான லத்து கிராமத்தை சேர்ந்த சுமதி என்ற பயனாளியிடம் வீட்டுக்கான சாவியை தென்காசியில் நேற்று நடந்த அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். அதிமுக OPS அணி மாநில மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் கிருத்திகா நேற்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னிலையில் பாஜகவில் சேர்ந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சீனிவாசன், விஸ்வநாதன் உடன் இருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வீராலிப்பட்டி கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கிராம மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி தலைமையில் 5 சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரி ஊழல் எதிர்ப்பு தொடர்பான விவாத மேடையில் சிறப்பாக பேசிய மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. திருநெல்வேலி டவுன் கல்லணை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆங்கிலத்துறை சார்பில் நடைபெற்ற இலக்கிய திருவிழாவில் மாணவிகள் காட்சிப்படுத்தியிருந்த படைப்புகளை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் பார்வையிட்டார். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் அறுபடை வீடு ஆன்மீக சுற்றுலா பயணம் நேற்று நாகையிலிருந்து தொடங்கியது. உதவி ஆணையர் ராஜா இளம்பெரும் வழுதி பேருந்துகளை கொடியசைத்து பயணத்தை தொடங்கி வைத்தார். விருதுநகரில் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விதை திருவிழாவில் நவீன வேளாண் கருவிகளை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக விதை மைய இயக்குநர் உமாராணி பார்வையிட்டார். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் மகளிர் கபடி போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த கார்த்திகாவை பாராட்டி சென்னை மாநகராட்சியின் சார்பில் ரூபாய் 5 லட்சத்திற்கான காசோலையினை மேயர் பிரியா வழங்கினார். மொடக்குறிச்சி வட்டம் பொன்னம்பாளையம் பகுதியில் புதிய HP பெட்ரோல் பங்க் நிறுவப்பட்டுள்ளது. இதை பாஜக MLA சரஸ்வதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஒட்டன்சத்திரம் தொகுதி முத்துநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்து பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சுசீந்திரம் பேரூராட்சியில் நேற்று நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமை கலெக்டர் அழகு மீனா ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். திருச்சியில் 3927 மாணவ செல்வங்களின் பங்கேற்பில் நடக்கும் மாவட்ட அளவிலான கலை போட்டிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்வையிட்டு ஊக்கப்படுத்தினார். கன்னியாகுமரி விருந்தினர் மாளிகையில் கவர்னர் ரவியை கலெக்டர் அழகு மீனா மரியாதை நிமித்தம் சந்தித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கலெக்டர் இளம் பகவத் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் 2026 அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என முருகனை நினைத்த குமரன் குன்றம் கோவிலில் அதிமுகவினர் 26 பேர் மொட்டை அடித்தனர்.
குமரி தடிக்காரன் கோணம் ஊராட்சியில் மகளிர் சுய உதவிக்குழு கைவினைப் பொருட்களை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஜான் லூயிஸ், குமரி கலெக்டர் அழகு மீனா ஆய்வு செய்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.